மத்திய கிழக்கின் போர் பதற்றத்தால் இலங்கையிலிருந்து வெளியேற தடுமாறும் வெளிநாட்டவர்களுக்கு அவசர அறிவிப்பு. கொழும்பில் பல பகுதிகளோடு நாடு முழுவதும் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் வாகனங்கள். மீண்டும் பெறப்போகும் QR முறை. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழப்பை தொடர்ந்து கடும் பதட்டம். சவுதியில் வாழும் இலங்கையர்களுக்கு சற்று முன் அவசர எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து நிலையத்தில் சிசுவின் கருச்சிதைவு மீட்பு, காவல்துறையினர் கடும் விசாரணை. பல்கலைக்கழக மாணவர்கள் 2 அதிரடி கைது. அனைத்து விமான சேவைகளும் போர் பதட்டத்தால் ரத்து. துப்பாக்கி சூடு நடத்த வீடு தேடி வந்தவர் மீது வாள்வெட்டு. உலகை அச்சுறுத்தும் தாக்குதல்களால் ஐநா சற்று முன் எச்சரிக்கை. செய்திகளை தொடர்ச்சியாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதட்டத்தினால் இலங்கை அரசாங்கம் விமானங்கள் ரத்து மற்றும் இடையூறுகள் காரணமாக இலங்கையில் உள்ள சுற்றுலா பயணிகளின் விசா சலுகை காலத்தை 1 வாரத்திலிருந்து 2 வாரங்களாக நீட்டித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்த செய்தியை ஈரானிய அரசு தொலைக்காட்சியும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விசா காலம் 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதோடு அதற்காக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையை விட்டு வெளியேற முடியாத பயணிகள் பல சிரமங்களை எதிர்கொள்வார்கள் என்பதை கருத்தில் கொண்டு விசா நீட்டிப்புகளை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகமும் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா அதிரடி தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம் ஏற்பட்டதை அடுத்து ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்புகள், இராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதோடு அதனை அண்டிய பல நாடுகளும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. நேற்று யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் எரிபொருளுக்கு மக்கள் வரிசையில் நின்றதை தொடர்ந்து இன்றும் கொழும்பில் வெள்ளவத்தை, பம்பலப்பட்டி, கொள்ளுப்பட்டி மற்றும் மாளிகாவத்தை ஆகிய பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் காலை முதல் இப்பொழுது வரை வாகனங்களுடன் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அந்த பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் கேன்களில் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் காணக்கூடியதாக உள்ளதோடு இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கம்பளை, ஹெலியோயா, வெலிகல்ல மற்றும் பேராதனி ஆகிய இடங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளதோடு யாழ்ப்பாணம், திருகோணமலை போன்ற இடங்களிலும் எரிபொருள் வரிசைகள் தொடர்கின்றது. இந்த நிலையில் பொதுமக்கள் எரிபொருளை பதுக்கி வைக்க தொடங்கினால் QR குறியீடு முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும் என எரிசக்தி துணை அமைச்சர் முகமது இலியாஸ் முகமது அர்ஹாம் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதால் அச்சமடைய தேவையில்லை என்று சிவப்பு அறிக்கையில் அவர் உறுதியளித்ததோடு இலங்கையில் 1 மாதத்துக்கு மேலாக போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளது என்றும் தேவையற்ற அச்சத்தில் தேவைக்கு அதிகமாக எரிபொருளை வாங்குவதும் சேகரிப்பதும் சுமூகமான விநியோக செயல்முறையை சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மக்கள் தேவைக்கு அதிகமாக எரிபொருளை சேகரிக்க தொடங்கினால் விநியோகத்தை முறையாக நிர்வகிக்க மீண்டும் QR குறியீடு முறையை நாட வேண்டி இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சவுதி அரேபியாவில் வசிக்கும் அனைத்து இலங்கையர்களுக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சவுதி அரேபிய அதிகாரிகள் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் ஜித்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் வழங்கும் உத்தியோகபூர்வ தகவல்களை மட்டுமே தொடர்ந்தும் பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் கடவுச்சீட்டு மற்றும் பதிவிட அடையாள அட்டை போன்ற முக்கிய ஆவணங்கள் செல்லுபடியாவதை உறுதி செய்து அவற்றை எளிதில் அணுகக்கூடிய வகையில் வைத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சிசு ஒன்றின் கருச்சிதைவு யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் யாழ் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து நிலைய பகுதியில் கருச்சிதைவு ஒன்று காணப்படுவதாக யாழ் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து தடயவியல் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் குறித்த இடத்தை விரிவாக ஆய்வு செய்ததோடு சம்பவ இடத்துக்கு விரைந்த யாழ்ப்பாண நீதவான் நிலைமைகளை பார்வையிட்டுள்ளார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மீட்கப்பட்ட கருச்சிதைவு மேலதிக பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு கருச்சிதைவை விட்டு சென்றவர்களை கண்டறியும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர்.
கம்பஹா திவுளுப்பட்டியவில் ஐஸ் போதைப் பொருளுடன் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நடந்த விசேட சோதனையில் இவர்கள் இருவரும் பிடிபட்டுள்ளதோடு இவர்களிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்த ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 23 வயதுடைய பல்கலைக்கழக மாணவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். உயர் கல்வி கற்கும் இளைஞர்கள் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் பயன்பாட்டில் ஈடுபட்டுள்ளமை குறித்த பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ள போலீசார் இவர்களுக்கு பின்னால் உள்ள போதைப்பொருள் விநியோக வலையமைப்பு குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வான்பரப்புகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதன் காரணத்தால் இன்றைய தினத்துக்குரிய அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதற்கமைய ஜூவல் 231 கொழும்பு துபாய், ஜூவல் 232 துபாய் கொழும்பு, ஜூவல் 225 கொழும்பு துபாய், ஜூவல் 226 துபாய் கொழும்பு, ஜூவல் 217 கொழும்பு டோஹா, ஜூவல் 218 டோஹா கொழும்பு, ஜூவல் 253 கொழும்பு தம்மாம், ஜூவல் 254 தம்மாம் கொழும்பு, ஜூவல் 265 கொழும்பு ரியாத், ஜூவல் 266 ரியாத் கொழும்பு, ஜூவல் 229 கொழும்பு குவைத், ஜூவல் 330 குவைத் கொழும்பு ஆகிய விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து 4 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தோடு துபாய் இராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட ட்ரோன் ஒன்றின் சிதைவுகள் விழுந்ததில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் அடிக்கடி வந்து செல்லும் இடமான ஜெபல் அலி துறைமுகத்தின் ஒரு தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதையடுத்து அவசர கால மீட்புக் குழுக்கள் உடனடியாக செயற்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியின் சையத் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற மற்றொரு சம்பவத்தில் இடைமறிக்கப்பட்ட ட்ரோனின் சிதைவுகள் தாக்கியதில் ஆசிய நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 7 பேர் காயமடைந்ததாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றின் ஊடாக உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகள் சிசிர மெண்டிஸ், நிலந்த ஜெயவர்தன நந்தன முனசிங்க, லலித் பத்திநாயக்க, தேசப்பந்து தென்னகோன், வசந்த விக்ரமசிங்க, PL பெரேரா மற்றும் AS லதீப் ஆகியோர் அடங்குகின்றனர். அத்தோடு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசேகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகோன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளதோடு விசாரணைகள் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நபரொருவரை வீட்டுக்குள் புகுந்து சுட முற்பட்ட இனம் தெரியாத துப்பாக்கிதாரி மீது அந்த வீட்டின் உரிமையாளர் நாட்காலி மற்றும் வெட்டுக்கத்தியால் தாக்குதல் நடத்தியுள்ளதை தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்தவர் குருநாகல் அலவ்வ பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. களத்துறை ரஜவத்த பகுதியை சேர்ந்த பெத்தா என்பவர் தன்னிடம் பெற்ற 30,000 ரூபாய் கடனை திருப்பி தருவதற்கு தனது வீட்டுக்கு வந்ததாகவும் அதன் போது அவருடன் வந்த இனம் தெரியாத நபர் தன் மீது துப்பாக்கி சூடு நடத்த முற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரம் தனது வீட்டில் இருந்த நாட்காலி மற்றும் பாலால் அவரை தாக்கி விரட்டியடித்ததாக முறைப்பாட்டாளர் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் பலமைக்கு திரும்பியுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் பொதுமக்கள் சந்தையில் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதில் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். போதுமான அளவு எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக துறைசார் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் சில்லறை விற்பனை நிலையங்களில் எரிவாயு இல்லை என்ற பதில் கிடைப்பதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். வீடுகளிலும் சமையல் எரிவாயு இல்லாத நிலையில் மாற்று வழிகள் இல்லாது உணவகங்களிலிருந்து உணவை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளதால் இது நடுத்தர வர்க்க குடும்பங்களின் நாளாந்த செலவுகளை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு தேசிய இயக்கத்தின் தலைவர், நுகர்வோர் முறையான வைப்புத் தொகையை செலுத்தியே எரிவாயு கொள்கலன்களை பெற்றுள்ளனர். ஆகவே அவர்களுக்கு தடையின்றி எரிவாயுவை வழங்க வேண்டிய சட்ட ரீதியான பொறுப்பு எரிவாயு நிறுவனங்களுக்கு உள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இராணுவ தாக்குதல்களை தொடங்கிய சில மணி நேரங்களில் உலகின் சக்தி வாய்ந்த 15 நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஒன்று கூடியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அண்டானியோ குட்ரெஸ், சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலை நாம் பார்க்கின்றோம் என்றும் உலகின் மிகவும் கொந்தளிப்பான பிராந்தியத்தில் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத சங்கிலி தொடர் நிகழ்வுகளை தூண்டும் அபாயத்தை இந்த இராணுவ நடவடிக்கை உருவாக்கியுள்ளதாக
இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு மோதல் இது என்றும், மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் இப்போது அமைதிக்கான ஒரு வழி வேண்டும். பதற்றத்தை குறைத்து உடனடியாக சண்டைகளை நிறுத்த வேண்டும். பஹ்ரைன், ஈராக், ஜோர்தான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் ஈரானின் தாக்குதல்கள் மற்றும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய இராணுவ தாக்குதல்களை கண்டிக்கின்றோம் என்றும், தெஹ்ரானில் ஜனாதிபதி மாளிகை மற்றும் உச்ச தலைவர் வளாகம் உள்ளிட்ட இடங்களில் பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் அறிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடன் மோதியுள்ளது. அமெரிக்க தூதர் மைக் வால்ட்ஸ், வரலாற்றில் இது தார்மீக தெளிவு தேவைப்படும் ஒரு தருணம் என்றும், எந்தவொரு இறையாண்மை அரசாங்கத்தின் மிக அடிப்படையான கடமை அதன் மக்களை பாதுகாப்பதாகும் என்றும், அதனால்தான் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார்.